இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், எதிர்ப்பு இருக்கும், சத்துருக்கள் இருப்பார்கள், ஆனா அதன் மத்தியில நான் உன்னை ஆளுகை செய்ய வைப்பேன். பல நேரங்களிலே எதிர்ப்புகளை பார்க்கும் போது நம்முடைய இருதயம் சோர்ந்து போகிறது. சாத்தான் உங்களை அட்டாக் பண்றது எதுக்கு தெரியுமா? நீங்க சும்மா இருப்பதனால அல்ல, நீங்கள் விலையேற பெற்றவர்களாக இருப்பதினாலதான். Rule in the midst of your enemies. God did not say live in the midst of your enemies. God did not say survive in the midst of your enemies. I want you to rule in the midst of your enemies. உங்கள் சத்துருக்கள் நடுவிலே நீங்கள் ஆளுகை செய்ய போறீங்க. It's a season of transition. இது ஒரு டர்னிங் பாயிண்ட். உங்களுக்கு விரோதமாய் பின்தொடர்ந்து வந்ததெல்லாம் மாற போகுது. நீங்க எங்க தெரியுமா இருக்கிறீங்க? சிவந்த சமுத்திரத்துக்கு நடுவுல வந்துட்டீங்க. பார்வோனும் சேனையும் பின்னாடியே வந்துருச்சு. ஆனா நடுவுல தான் டர்னிங். ஏன்னா உங்களை இந்த பக்கம் கரை ஏத்துவாரு, அந்த பக்கம் எகிப்தின் சேனைகளை சிவந்த சமுத்திரத்துல மூட போறாரு. Psalm 110:1-2. கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, கர்த்தரின் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரிசத்தில் உட்காரும் என்றார். நீர் என்னுடைய வலது பாரிசத்தில் உட்காரும் என்றார். கர்த்தர் சீயோனிலிருந்து உமது வல்லமையின் செங்கோலை அனுப்புவார். கர்த்தர் சீயோனிலிருந்து உமது வல்லமையின் செங்கோலை அனுப்புவார். நீர் உம்முடைய சத்துருக்களின் நடுவே ஆளுகை செய்யும். நீர் உம்முடைய சத்துருக்களின் நடுவே ஆளுகை செய்யும். யாராவது விசுவாசத்தோடு ஒரு ஆமென் சொல்றீங்களா? வார்த்தையை கேட்கும் போது எப்பொழுதுமே உணர்ச்சி வசப்பட்டு கேளுங்க, எதிர்பார்ப்போடு கேளுங்க. எனக்கு தான் இன்னைக்கு தான் சொல்லி ஒரு விசுவாசத்தோடு எதிர்பார்ப்போடு கேட்டு பாருங்க. கர்த்தர் இன்றைக்கே உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஏன்னா வசனம் சொல்கிறது, நீ விசுவாசித்தால் இன்றைக்கே தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசிக்கிறவங்க எல்லாம் ஆமென் சொல்லுங்களே. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், எதிர்ப்பு இருக்கும், சத்துருக்கள் இருப்பார்கள், ஆனா அதன் மத்தியில நான் உன்னை ஆளுகை செய்ய வைப்பேன். In the midst of your enemies I will make you rule. நான் நம்புகிறேன் ஒரு season of transformation வருகிறது. பல நேரங்களிலே எதிர்ப்புகளை பார்க்கும் போது நம்முடைய இருதயம் சோர்ந்து போகிறது, கரைந்து போகிறது. சாத்தான் உங்களை அட்டாக் பண்றது எதுக்கு தெரியுமா? உங்களை என்னையும் அட்டாக் பண்றது நீங்க சும்மா இருப்பதனால அல்ல, நீங்கள் விலையேற பெற்றவர்களாக இருப்பதினாலதான். மண்ணை யாரும் திருட மாட்டாங்க, பொண்ணை தான் திருட பார்ப்பாங்க. விலையேற பெற்ற முத்துக்களை தான் சாத்தான் திருட ட்ரை பண்ணுவான். உங்கள்கிட்ட இருக்கிறது விலையேற பெற்றதாக இருக்கிறதுனால தான் பிசாசு உங்களை அட்டாக் பண்றான். ஆனா கர்த்தராகிய தேவன் இன்னைக்கு உங்க கரத்தை பிடித்து சொல்றாரு, அந்த எதிர்ப்பை பார்க்காத, உனக்குள்ள இருக்கிற என் வல்லமையை பார், உனக்குள்ள இருக்கிற என்னுடைய காலிங், என்னுடைய அழைப்பை பார், உனக்குள்ள நான் வைத்திருக்கிற அபிஷேகத்தை பார். நீ ஆள பிறந்தவன். உங்கள் சத்துருக்கள் நடுவிலே நீங்கள் ஆளுகை செய்ய போறீங்க. In the midst of your enemies. God did not say live in the midst of your enemies. God did not say survive in the midst of your enemies. God wants to tell the church, I want you to rule in the midst of your enemies. சத்துருக்களின் நடுவிலே. நம்முடைய தேவன் எப்பொழுதுமே நடுவிலே கிரியை செய்கிறவர். ஆண்டவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசி கிட்ட உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்குக்கு கொண்டு போய் அந்த எலும்புகளின் நடுவிலே நின்று தீர்க்க தரிசனம் உரைக்க சொன்னார். நானும் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். தமிழ்நாட்டின் நடுவில் நின்று இன்றைக்கு பறைசாற்றுகிறோம், தேவரீர் ராஜரீகம் செய்ய வல்லமை உள்ளவரா, எங்க தேசத்தில் எழுந்தருளும். இது ஒரு வெற்றி பறைசாற்றுதல். Today God is making a declaration, a decree over the city. உங்களை என்னையும் கர்த்தர் டேக் ஓவர் பண்ண சொல்றார். தமிழ்நாட்டை டேக் ஓவர் பண்ண சொல்றார். நீங்களும் நானும் மைனாரிட்டி இல்ல, நீங்களும் நானும் தேவனோடு மெஜாரிட்டியா இருக்கிறோம். The church is going to prevail. சபைதான் ஜெயிக்க போகிறது. சபைதான் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்த போகிறது. தேவனாகிய கர்த்தர் சபையை, He has made it the centrality of everything in the last days. சபைதான் மையமாய் வைத்திருக்கிறார். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகளுடைய நிறைவாகிய சபைக்கு அவர் தலையாக இருக்கிறார். Church is not in the periphery of the world. Church is the center of the world. Church is not something you attend on a Sunday.
Church is for every day. You are the church of God. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் தேவனுடைய ஆலயம், நீங்க ஆள போறீங்க. யாராவது பக்கத்துல இருக்க 2 பேரை தட்டி சொல்லுங்க, சத்துருக்குள் நடுவிலே நீங்க ஆள போறீங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? சத்தத்தை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். போதாது, இன்னும் சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆண்டவர் இன்னைக்கு உங்களை என்னையும் பார்த்து சொல்றாரு, புதிய இடங்களை நான் தரப்போகிறேன். உங்களுக்கானதை யாரோ பிடித்து வைத்திருக்கிறார்கள், அதை எல்லாம் கர்த்தர் உங்க கையில கர்த்தர் தரப்போகிறார். The territory, the dominion is going to belong to the church. இத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? Satan is not interested in you. He is interested in your territory. He is interested in what you hold. நீங்க எதைய வச்சிருக்கிறீங்க, அது விலையேற பெற்றதா இருக்கிறது. ஆகவே உங்களுடைய அழைப்பு, உங்களுடைய அபிஷேகம், உங்களுடைய வரத்தை மட்டுப்படுத்த ட்ரை பண்ணுவான். சில சோதனைகளை, சில எதிர்ப்புகளை, சில பொல்லாத மனிதர்களை, சில சூழ்நிலைகளை உருவாக்கி உங்க இருதயம் கரைந்து போக வைப்பான். ஓ, அவர்களெல்லாம் ராட்சதர்கள், எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, எதையும் எங்களால் மாற்ற முடியாது, நாங்கள் வாயில்லா பூச்சிகள். இன்னைக்கு நிறைய பேர் மேல ஒரு பட்டம் கொடுக்கப்படுகிறது. இவன் இது, இவள் இது. உங்களை பிசாசு அட்டாக் பண்ணணும்னா உங்களுக்கு ஒரு பேர் கொடுத்துட்டா, when they label you as something, உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு, உங்க மேல யாராவது ஒருவர் ஒரு வார்த்தையை பேசும்போது, நீங்கள் அவ்வளவு நாள் கண்டிருந்த கனவுகள், எதிர்பார்ப்புகள், விசுவாசம் எல்லாம் தவிடுபொடியாய் மாறிவிடுகிறது. ஒரு எசபேல் சொல்லுகிறாள், நாளை இந்நேரம் அவனுடைய தலை அவனுடைய தோளிலே இருக்காது. அந்த வார்த்தை 450 பாகால் தீர்க்கதரிசிகளை, 850 பேரை, சேவகரையும் தீர்க்கதரிசிகளையும் சேர்த்து வெட்டி சாய்த்த ஒரே மனிதன் எலியா. அந்த எசபேலுடைய ஒரே வார்த்தை அவர் இருதயத்தை கரைந்து போக பண்ணினது. சாவை விரும்பினார். போதும் ஆண்டவரே, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும். பிசாசுக்கு அதுதான் வேணும். நீங்க எப்படியாவது உங்க நாவல அறிக்கை செய்யணும், என்னை விட்டுருங்க, எனக்கு எதுவும் வேண்டாம், எனக்கு குடும்பமும் வேண்டாம், எனக்கு பிள்ளைகள் வேண்டாம், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சேன், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்கள வளர்த்தேன், என் இருதயத்துல குத்திட்டாங்களே, என்னை மறந்துட்டாங்களே, என் வாலிப வயசுல எவ்வளவு அவங்களுக்காக நான் செஞ்சேன், என்னை பயன்படுத்தி தூக்கி வீசுறாங்களே, இந்த கம்பெனிக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன், என்னை தூக்கி வீசிட்டாங்களே, என் சொந்தக்காரங்க என்னை மறந்துட்டாங்களே. அநேக நேரத்தில் பிசாசு நம்முடைய இருதயத்தை தாக்குவதற்காக சூழ்நிலைகளை உருவாக்குவான். எதுக்கு தெரியுமா? நீங்க எப்படியாவது உங்க அழைப்பை விட்டு விலகணும், நீங்க எப்படியாவது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை மறக்கணும், நீங்க யார் என்பதை மறந்து போய் நீங்கள் சாதாரணமானவர்கள் என்று யோசிக்க ஆரம்பிக்கணும், ஒன்றுக்கும் உதவாக்கரை என்று யோசிக்கணும். ஆனா கர்த்தராகிய தேவன் இந்த நாள்ல உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க ஜெயிக்க பிறந்தவர்கள். சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஒருவன் 1000 பேரை துரத்துவான், 2 பேர் எத்தனை பேரை துரத்துவாங்க? 10,000 பேரை துரத்துவாங்க. இயேசுவின் நாமத்திலே சொல்றேன், இன்னைக்கு கர்த்தர் உங்க மேல அந்த வல்லமையை வைக்க போகிறார். நமக்கு விரோதமாக எழும்புகின்ற தடைகளை கர்த்தர் உடைக்க போகிறார். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அந்த உடன்படிக்கை, நான் உன்னோடு கூட இருந்து என்ன பண்ணுவேனா? உன்னை மிகவும் பெருக பண்ணி, நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். அப்படியானா நான் இப்படி சொல்லட்டுமா? சத்துருக்கள் விலகி ஓடுனாதான் நாம் பலுக முடியும். நம்ம ஊழியத்துக்கு விரோதமா, குடும்பத்துக்கு விரோதமா, சில நம்ம வாழ்க்கைக்கு விரோதமா, நம்ம அழைப்புக்கு விரோதமா சில சத்துருக்கள் போராடி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அதை துரத்த போகிறோம். இது ஒரு டர்னிங் பாயிண்ட். இது ஒரு டர்னிங் பாயிண்ட். உங்களுக்கு விரோதமா போடப்பட்ட கேஸ் எல்லாம் மாறப்போகுது.
உங்களுக்கு விரோதமாய் எழும்பினதெல்லாம் மாறப்போகிறது. உங்களுக்கு விரோதமாய் பின்தொடர்ந்து வந்ததெல்லாம் மாறப்போகுது. நீங்க எங்க தெரியுமா இருக்கிறீங்க? ரெட் சீக்கு நடுவுல வந்துட்டீங்க. சிவந்த சமுத்திரத்துக்கு நடுவுல வந்துட்டீங்க. பார்வோனும் சேனையும் பின்னாடியே வந்துருச்சு. ஆனா நடுவுல தான் டர்னிங்க. ஏன்னா உங்களை இந்த பக்கம் கரை ஏத்துவாரு, அந்த பக்கம் எகிப்தின் சேனைகளை சிவந்த சமுத்திரத்துல மூட போறாரு. யாராவது ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டேன்றீங்க? லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நீங்கள் உங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள். உங்கள் சத்துருக்கள் உங்களை துரத்த மாட்டார்கள், நீங்கள் உங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள். ஹல்லேலூயா. என் தெய்வ பிள்ளைகளே, பாஸ்டர் நீங்க என்ன சொல்றீங்க? பாஸ்டர் என்ன பேசிட்டு இருக்கிறீங்க? பைபிள் படி பேசுறீங்களா? நான் பைபிள் படி தான் பேசுறேன். உபாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்தில் யுத்தத்துக்கு போகும்போது ஆசாரியன் ஜனங்கள் மேல் என்ன பேசணும்? ஜெயிக்கணும்னா ஆசாரியன் பேச வேண்டிய சில பிரகடனங்கள் இருக்கிறது. There are some decrees and declaration that the priest would have to speak over the people of Israel for victory. உங்களுக்கு என்னென்னலாம் பயம் இருக்குதோ இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, அதை பார்த்து பயப்படாத. The prince of this world, இந்த உலகத்தின் அதிபதி சாத்தானுக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. Jesus himself called Satan the prince of this world. They are not just prince, they are territorial spirits which occupy. இந்த ஏரியாவில் ஆண்டவருடைய விலையேற பெற்ற ரத்தம் தெளிக்கப்படுகிறது. இந்த பகுதிக்கே ஒரு விடுதலை வருகிறது. That is the intention. வாசிங்க யோவான் 12:31. இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது. இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். உலகத்தின் அதிபதி என்ன பண்ணப்படுவானா? புறம்பாக தள்ளப்படுவான். ஏன் நியாய தீர்ப்பு வருகிறது? யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? எபேசியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது the prince of the power of the air, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகும். அப்படியானால் சில இடங்களில் சில ஆவிகள் கிரியை செய்கிறது. இந்த ஆகாயத்து பிரபுவாகிய ஒருவன் இருக்கிறான். There is a dominion spirit, there is a territorial spirit. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, he is the god of this world. பிரபஞ்சத்தின் அதிபதி. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, முழு உலகத்தையும் மோசம் போக்குகிற அந்த தூதன். He is the angel who leads the whole world astray together with his angels. அன்புடைய பிள்ளைகளே, தானியேலுடைய ஜெபத்துக்கு தடை செய்தது பெர்சியாவின் அதிபதி. இன்னைக்கு அநேக சபைகளுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை அறுவடைய தடுக்கிற அந்த பெர்சிய ஆவிய கர்த்தர் முறியடிக்க போகிறார். உங்களுக்கு இன்னைக்கு பதில் வரப்போகிறது. யாராவது கையை தட்டி ஒரு ஆமென் சொல்ல மாட்டேன்றீங்களே? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. You are not fighting a man, you are not fighting an institution. 2 ராஜ்யங்களுக்கு நடுவிலே யுத்தம் நடக்கிறது. ஒன்னு இருளின் ராஜ்யம், இன்னொன்று வெளிச்சத்தின் ராஜ்யம். There is a conflict between 2 heads. We are standing in between. We are part of the greater plan of God. இருளின் ஆதிக்கத்துக்கும் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கும் ஒரு பெரிய யுத்தம் நடந்துகிட்டு இருக்குது. இந்த யுத்தத்தில் நீங்களும் நானும் எந்த சைடு? கர்த்தர் சொல்றார், நீங்க ஜெயிக்கிற சைடு. யாரெல்லாம் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்றீங்களா? உங்களை என்னையும் ஆண்டவர் ஒரு கமாண்டோ மாதிரி இந்த சத்துருக்களுக்கு நடுவுல நம்மளை இறக்கி விட்டு சொல்றார், அந்த சத்துருக்களின் நடுவிலே நீங்கள் ஆளுகை செய்யுங்க. அந்த சத்துருக்களை பார்த்து பயந்து ஓடாத.
பிசாசுக்கு எதிர்த்து நில், அவன் உங்களை விட்டு விலகி போடுவான். யாரெல்லாம் ஒரு ஆமென் சொல்ல விரும்புறீங்க? இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் தந்திருக்கிறேன் என்று சொன்னவர் உங்களுக்கு முன்னாடி சத்துருவின் சகல தந்திரங்களை அவர் உடைத்து ஓடச் செய்ய போகிறார். தண்ணீர் உடைத்து ஓடுகிறது போல தடைகள் உடைய போறது. யாராவது கையை தட்டி பெற்றுக் கொள்ளுங்க. இது உங்கள் யுத்தம் அல்ல, இது கர்த்தருடைய யுத்தம். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. நான் ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை சொல்லவா? 2026-27 அநேக சபைகளுக்கு கர்த்தர் நெக்ஸ்ட் லெவல் இடங்களை தரப்போகிறார். அடுத்த கட்டத்துக்கான இடங்களை வாங்க போறீங்க. எரேமியா 32:44 படி பத்திரங்களில் கையெழுத்திடுவதும் முத்திரையிடுவதும் சாட்சியிடுவதும் உண்டாயிருக்கும். You will get ready for the next stage. 26-27க்குள்ள வாங்கிருங்க. அதுக்கு பிறகு காலம் பொல்லாத காலமாயிருக்கும். It's a season of transition. It's a season of transformation. Rule in the midst of your enemies. இன்னைக்கு சுவிசேஷத்துக்கு அநேக தடைகள், ஆனா இன்னைக்கு தைரியமா கர்த்தருடைய வார்த்தையோடு எழும்புகிற ஒரு சிலரை கர்த்தர் எழுப்ப விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? காலேபை போல பேசுவதற்கு சில பேரை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். என்னாகும் 13:30 காலேப் இப்படியாக சொன்னா 10 பேர் தவறா சொல்றாங்க. காலேப் மட்டும் சொல்றார், நாம் உடனே சென்று. என்னாகும் 13:30 நாம் எப்படி ஜெயிக்கலாம்? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எளிதா ஜெயிக்கலாம். கஷ்டம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கர்த்தர் நீங்க தீர்க்க தரிசனமா சொல்றாரு, அந்த வீட்டை கட்டுறது கஷ்டமே இல்லை. ஆரம்பிக்க வேண்டியது உங்க வேலை, கட்டி முடிக்க வேண்டியது அவருடைய வேலை. உங்க பிள்ளைக்காக நீங்க ஆயத்தப்பட வேண்டியது உங்க வேலை, அவருடைய வேலை செய்து முடிக்க வேண்டியது. உங்க சபையை கட்ட ஆரம்பிக்க வேண்டியது உங்க வேலை, முடிக்க வேண்டியது அவருடைய வேலை. ஒரு பட்டணத்தில் புகழ்பெற்ற ஒரு பார் இருந்துச்சு. அந்த பார் ஓனர் பயங்கர பெருமை. இந்த பார் ஓனருக்கு இயேசுன்னு சொன்னாலே பிடிக்காது. அவர் என்ன செய்தாரு, உங்க பாருடைய வாசல்ல ஒரு வாசகத்தை எழுதி போட்டார். ஜீசஸ், யூ ஆர் நாட் வெல்கம் ஹியர். இயேசுவே, நீர் இங்கே உள்ளே வரக்கூடாது அப்படின்னு மேல ஒரு வாசகத்தை தலையங்கமா போட்டார். அவங்க குடிக்க வர்றவங்க எல்லாம் இவருடைய இந்த வாசகத்தை பார்த்துட்டு அவரோட கூட சேர்ந்து, ஆமா இவனுங்களுக்கு வேற வேலை இல்லை, வெள்ளையும் சொல்லையும் போட்டுக்கிட்டு பைபிளை எடுத்துக்கிட்டு கிழிஞ்ச ஜிப்பாவோட வந்து இயேசு நல்லவர்னு வானுங்க. ஒன்னத்துக்கும் உதவாதவங்க குடிச்சு வெறிச்சு கேலி பண்ணிக்கிட்டு இருந்தான். அந்த ஊருக்கு ஒரு இளம் வாலிப ஊழியன் வந்தான். அந்த ஊழியக்காரனுக்கு இது இயேசுவை இப்படி பரிகாசம் செய்வது அவனால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. அந்த வாலிபன் சொன்னான், நான் அந்த இடத்துக்கு போவேன். எல்லாரும் சொன்னாங்க, ஏய், கொடிய மனுஷர்கள் இருக்கிறாங்க, குடிகாரங்க, ஏதாவது உன்னை செஞ்சுட்டாங்கன்னா. அந்த வாலிபன் சொன்னா, நான் கர்த்தருக்காக என் ஜீவனை விடவும் ரெடியா இருக்கிறேன், நான் போறேன். யாராவது ஒரு ஆமென் சொல்றீங்களா? யார் கர்த்தருக்காக போக ரெடியா இருக்கீங்க? அவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? இந்த வாலிபன் உள்ளே சென்றான். உள்ள போய் தைரியமா பைபிளை திறந்து யோவான் 3:16 எடுத்து வாசிக்க ஆரம்பித்தான். உள்ள இருக்கவங்க எல்லாம் மூர்க்கமாகறாங்க. சில பேர் இந்த ஓனர்ட்ட சொல்றாங்க, அவனை ஏன் பேச விடுற? அவன் ஏன் பேசிக்கிட்டு இருக்கிறான்? அடிச்சு விரட்ட வேண்டியதானே. அந்த ஓனர் அவனை திட்டுறதுக்காக வாயை திறக்கிறான். திடீர் வருஷம் திரும்பி பார்த்தா அந்த ஓனருடைய மகன் அவன் நாற்காலியிலிருந்து கீழே விழுந்திருந்தான். என்ன நாற்காலி? சக்கர நாற்காலி. கீழே விழுந்துட்டான். கீழே விழுந்தவன் கத்துறான். எல்லாரும் அவனை தூக்கிறதுக்கு ஓடுறாங்க. ஆனா அந்த பையன் சொன்னா, தொடாதீங்க, என்ன தொடாதீங்க, அழுதுகிட்டே சொல்றான். எல்லாருக்கும் டென்ஷன் ஆகுது. இவன் வந்து இந்த மாதிரி பைபிளை வாசித்து இயேசுன்ற பெயரை சொன்னதுனால ஓனருடைய மகனை அவர் சாகடிச்சிட்டாரா? இந்த
அந்த கொடூரமான தெய்வத்தை பத்தியா பேச வந்த? எல்லாம் காரி துப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த சின்ன பையன் கதறினான். அவன் சொன்னா, வாலிப பையன் அவன் சொன்னா, ஒரு நிமிஷம் எனக்குள்ள என்னமோ பண்ணுது, நானா விழல, யாரோ ஒருத்தவங்க என்ன தள்ளி விட்டாங்க, யாரோ ஒருத்தவங்க தள்ளி விட்டாங்க, இப்போ யாரோ ஒருத்தவங்க என்ன தூக்கி எடுக்கிறாங்க. என் உடம்புக்குள்ள ஏதோ இறங்கிக்கிட்டு இருக்குது, என் உடம்புக்குள்ள வல்லமை இறங்குது, என்னால இப்போ அப்படின்னு கைய ஊனுனா, காலை ஊனுனா, எழும்பி நின்னுட்டான். பிறந்ததுல இருந்து வீல் சேர்ல இருந்த அந்த பார் ஓனருடைய மகன், பிறந்ததுல இருந்து ஒரு அடி கூட எடுத்து வைக்காத பார் ஓனருடைய மகன் முதல் தடவையா எழும்பி நின்றதில் மட்டுமல்ல, தத்தி தத்தி நடக்க ஆரம்பித்தான். நடக்க 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 அவன் கால்களுக்குள்ளே பெலன் வந்தது, அவன் கரடுகளுக்குள்ளே பெலன் வந்தது. அவன் ஓட ஆரம்பித்தான், நடனம் பண்ண ஆரம்பித்தான். அந்த பார்ல இருந்த அத்தனை பேரும் ரட்சிக்கப்பட்டார்கள். அந்த இரவு அந்த பாரை மூடினார்கள். வெளியில இருந்த வாசகத்தை எடுத்து மாற்றி வைத்தார்கள். இது இயேசுவின் வீடு, இங்கே எல்லாரும் வரவேற்கப்படுகிறீர்கள். This is the house of Jesus. Everyone is welcome. பார் திருச்சபையாய் மாறினது. காரணம், அந்த ஒரே இரவு அந்த போதகர் அந்த பார் ஓனருக்கு சுவிசேஷத்தை சொல்லி மாற்றினார். ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, எப்போதுமே சாத்தான் ஆக்குப்பை பண்ணுவான். ஆனா கர்த்தர் நமக்கு கானானை வாக்கு பண்ணும் போது அதை கிளீன் பண்ணி அவர் தரமாட்டாரு. நம்ம தான் உள்ள போய் துரத்தி அதை பாலும் தேனும் ஓடுகிற கானானாக கர்த்தருக்கு பிரியமானதை மாற்ற வேண்டும். நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், இன்னைக்கு கர்த்தர் அமலேக்கு அழிக்க போகிறார். கானான்ல இருந்து இந்த 7 ஜாதிகளை அழிக்க போகிறார். உங்கள் மூலமாய் ஒரு வெற்றியை தரப்போகிறார். விசுவாசிக்கிறவங்க யாராவது இருந்தா ஒரு பெரிய அல்லேலூயா சொல்றீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னையோட சத்துருவினுடைய எல்லா சதி ஆலோசனைகள் இன்னைக்கு உங்க வாழ்க்கையை விட்டு விலக போகிறது. ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றார், சத்துருக்குள் நடுவிலே ஆளுகை செய்ய போறீங்க. யாரெல்லாம் ஆளுகை செய்ய போறீங்க, யாரையெல்லாம் துரத்த போறீங்கன்னு சொல்லி நான் சுருக்கமா சொல்றேன். இன்னைக்கு நீங்க அத்தனை ஆவிகளையும் நீங்க மேற்கொள்ள போறீங்க. தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். அப்படியானால் தரிசனம் வேணும். என்ன மாதிரி தரிசனம்? கர்த்தர் என்னை ஆள வைப்பதற்காக எனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். என் வார்த்தையில் வல்லமை உண்டு, நான் வாசிக்கிற இந்த பைபிள்ல வல்லமை உண்டு, என் ஜெபத்துக்கு வல்லமை உண்டு. ஜெபத்தினாலே மாற்றத்தை கொண்டு வர முடியும்ன்றவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, 7 சாதிகள். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்கள். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நீ சுதந்தரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணி உன்னை பார்க்கிலும் ஜனம் பெருத்த ஜாதிகளாகிய ஏத்தியர், கிர்காசியர், எமோரியர், கானானியர், பெரிசியர், ஏவியர், எபூசியர் என்னும் 7 வல்லமைகளை உனக்கு முன்பாக துரத்தி 7 பலத்த ஜாதிகளை உனக்கு முன்பாக துரத்தி உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன்னிடத்தில் ஒப்புக் கொடுக்கும் போது, உன் கையில் அவர் ஒப்புக் கொடுக்கும் போது அவர்களை முறியடித்து அவர்களை சங்காரம் பண்ண கடவாய் அவர்களோட உடன்படிக்கை பண்ணவும் அவர்களுக்கு இரங்கவும் வேண்டாம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நோ காம்ப்ரமைஸ். ஆண்டவர் சொல்றார், அந்த லேண்டை நீ பிடிச்சாகணும், அந்த தேசத்தை நீ பிடிச்சாகணும். அந்த தேசத்துல தான் என்னுடைய குமாரன் பிறக்க போகிறார். அந்த தேசம் இஸ்ரவேல் தேசம், கானான் தேசம், இஸ்ரவேல் தேசம். யாராவது ஒரு ஆமென் சொல்றீங்களா? ஆனா அங்க 7 பேர் இருக்கிறாங்க. நான் கடைசியில இருந்து போறேன். எபூசியர்கள். யார் இந்த எபூசியர்கள்? இந்த எபூசியனுடைய ஆவி எப்படிப்பட்டதுன்னா, இது உங்களுக்கு ஒரு கண்டம்னேஷன், ஒரு கில்ட், ஒரு ஷேம், உங்களை வெட்கப்படுத்துகிற, இருதயத்தை பாரப்படுத்துகிற, உங்களை டிப்ரெஷன்ல தள்ளுகிற ஒரு ஆவி.
உங்களை அடிக்கடி இந்த டிப்ரெஷன், எதுவுமே முடியாது, அவ்வளவுதான், வாழ்க்கை முடிஞ்சிச்சு. இந்த ஆவிதான், இந்த எபூசியரின் ஆவிதான் அங்க போய் பார்க்க போன 10 பேரை, 12ல 10 பேரை அட்டாக் பண்ணுச்சு. முடியாது, நம்ம எல்லாம், அவங்க ராட்சதர்கள், நம்ம வெட்டுக்கிளிகள். இந்த டிப்ரெஷனை உங்க மனசுல ஒரு தோய்வடைந்த நிலையை கொண்டு வர்றதே இந்த ஆவிதான். ஆனா கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, இந்த எபூசியரை உன் கையில கொடுத்துட்டேன், நீ அவர்களை முற்றிலுமாய் விரட்டி அடிப்ப. யாராவது ஒரு பெரிய அல்லேலூயா சொல்றீங்களா? சத்தமா அல்லேலூயா சொல்றீங்களா? அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க நினைக்கிறபடிதான் நீங்க உங்க வாழ்க்கை. நீதிமொழிகள் 23:7 சொல்கிறது, மனிதன் எப்படி சிந்திக்கிறானோ அப்படியே அவனும் இருக்கிறான். As a man thinks in his heart, so is he. உங்க மனசுல இன்னைக்கு நீங்க ஜெயாலியாய் உங்களை பார்க்க வேண்டும். இந்த எபூசியரின் ஆவி உங்களை தொட விடாதீங்க. உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். ஆண்டவர் உங்களை பார்த்து சொன்னார், யோசுவாவை பார்த்து சொன்னார், நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். யோசுவா 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல, 9ஆம் வசனத்துல, யோசுவா 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல, be strong and courageous for the Lord your God is with you. சோர்ந்து போகாதீங்க, உங்களோடு இருக்கிறவர் பெரியவர். சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. சோர்வா இருக்குதா? பாட்டை போடுங்க, வர்ஷிப் பண்ணுங்க, உங்க இருதயத்தை அனல் மூட்டுங்க. அவருடைய வாக்குத்தத்தங்களை எழுதி வச்சிருக்கீங்கல்ல, அதை எடுத்து திருப்பி பாருங்க. பைபிள்ல வசனத்தை அண்டர்லைன் பண்ணி வச்சிருக்கீங்கல்ல, அதெல்லாம் எடுத்து பாருங்க. கர்த்தர் உங்களை பலப்படுத்திடுவா. இந்த ஆண்டு கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிற ஆண்டா இருக்க போகிறது. விசுவாசிக்கிறவங்க யாராவது ஒரு ஆமென் சொல்லுங்க. எபூசியரின் ஆவியை நீங்க ஜெயிக்க போறீங்க. எபூசியரின் ஆவி, யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இரண்டாவது ஆவி பெரிசியரின் ஆவி, பெரிசைட்ஸ். இந்த பெரிசியரின் ஆவி என்ன அர்த்தம்னா, இது திறக்கப்பட்ட மதில் இடிந்த என்கிற அர்த்தம் கொள்ளுகிறது. நீதிமொழிகள் 25:28 சொல்கிறது, like a city whose walls are broken is a person who lacks self control. நல்ல கவனிங்க, இந்த பெரிசியருடைய இந்த ட்ரைப், இனம், இந்த ஜாதி எப்போதுமே இடத்துக்கு மாறிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க எங்கேயுமே உட்கார்ந்து சிட்டியா கட்டவே மாட்டாங்க. எதுக்கு தெரியுமா அப்படி ஜாலியா எதையும் கட்டாம இருக்கிறாங்க? எங்க போனா யார் கூட வேணா இருக்கலாம். ஸ்பிரிட் ஆஃப் இம்மாரலிட்டி. இந்த பெரிசிய ஆவி என்ன பண்ணும்னா, தன்னை சுத்தி ஒரு வேலையை அடைக்காது. வேதம் சொல்லுகிறது, பெலனான நகரம் நமக்கு உண்டு, ரட்சிப்பையே அதற்கு மதிலாக கர்த்தர் வைத்திருக்கிறார். The walls of salvation around you, your family. But what is that Perizite spirit? It says you don't need a wall. இன்னைக்கு பிள்ளைகளுக்கு ஆலயத்துக்கு வருவது கஷ்டமா இருக்குது. குடும்ப ஜெபத்துக்கு கூப்பிட்டா கஷ்டமா இருக்குது. போனை எத்தனை மணி நேரம் வேணா பார்க்க முடியுது. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஜெயம் வேணும், ஆனா அவங்கள சுத்தி ரட்சிப்புன்ற மதில் வேண்டாம். பெரிசியர் அப்படிப்பட்டவங்க. They never lived. It was easy to anybody to enter. It was easy for them to go overboard. தங்களுக்குன்னு ஒரு வரைமுறை இல்லாமல் யார் வேண்டுமானாலும் பழகுவார்கள். ஐயா, இந்த உலகத்தின் மனிதர்கள் அப்படி இருக்கலாம். அவங்களுடைய ஸ்டாண்டர்ட் வேற. அவங்க யார வேணா வச்சிருக்கலாம், என்ன வேணா செய்யலாம். ஆனா நீங்களும் நான் அப்படி அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. என் குடும்பம் சரியில்லை, என் மனைவி சரியில்லை, என் கணவன் சரியில்லை, யார் சரியில்லைன்னா என்னங்க, நம்முடைய ஆண்டவர் சரியாக இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் மாறாதவர். நான் பரிசுத்தராகவே நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தராயிருங்கள். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? அந்த பிசாசு அதுக்கு காத்துக்கிட்டு இருப்பான். உங்களை அன்காட்லி சோல் டைல சேர்க்க பார்ப்பான். கர்த்தருக்கு பிரியமில்லாத நுகத்துல இணைக்க பார்ப்பான்.
எல்லா சபையும் உனக்காக தேவன் கொடுத்த வேலி, உன்னுடைய தோட்டம், உன்னுடைய மேய்ப்பன் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாரு. நீ அவருடைய கரத்துக்குள்ள அடங்கி இருக்கிற ஆடா இருக்கு. திமிரிக்கிட்டு ஓடாத, மதில் இல்லாத பட்டணமா இருக்காத, பெரிசியரா இருக்க. அந்த பெரிசியரின் ஆவிய நீ மேற்கொள்ள வேண்டும். இன்னைக்கு நீங்க மறுபடியும் எழுமணும். நீங்க மறுபடியும் எழுமணும். ஒருவேளை if you breach the walls of God, you breach the walls of salvation, God says come back. அந்த 100 ஆடுகள்ல ஒண்ணு போனா கூட அதை திரும்பி அழைக்கிற தேவன் நம்முடைய ஆண்டவர். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? மூன்றாவது அமோரியரின் ஆவி. இந்த எமோரியரின் ஆவி, அமோரைட் ஸ்பிரிட்னா என்னன்னா பிரைடு, ரிபெலியன், பெருமை, ப்ரௌட், ரொம்ப பெருமை. எமோரிய ஆவி ஒரு பெருமையின் ஆவி. இன்னைக்கு தமிழ்நாட்டில் அந்த ஆவி பயங்கரமா கிரியை செய்யுது. நான் என்னை விட்டா யாரும் இல்ல. அன்பு தேவ பிள்ளைகளே, நீயும் நான் ஒரு எலியாவா இருக்கணும்ன்றவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா அல்லேலூயா சொல்றீங்க. எனக்கு இந்த காம்ப்ரமைஸ் எல்லாம் இருக்க முடியாது. எலியான்னா எலியாவா இருக்கணும். ஆகாபு தப்பு சொன்னா தப்புன்னு சொல்லணும். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? பெருமையில யாரும் ஆட முடியாது, ரொம்ப நாள் ஓடாது. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. யாராவது ஒரு பெரிய ஆமென் சொல்லுங்க. பெருமை உள்ளவர்களை கர்த்தர் கீழே போட்டுவார். ஏரோது ராஜா பெருமை பேசிக்கிட்டு இருந்தான். ஆண்டவர் லைட்டா அவன் நாற்காலிய தட்டி விட்டாரு. மல்லாக்கா விழுந்தாரு. விழுந்த உடனேயே செத்து புதைச்சாதான் புழு வரும் உடம்புல. விழுந்த உடனே புழுக்கு அர்ஜென்ட். இவன் இவ்வளோ ஆண்டவருக்கு விரோதமா பேசிட்டானே, கர்த்தருடைய சத்தோன்னு ஜனங்களை சொல்ல வச்சுட்டானே, இந்த பெருமை பிடிச்சவன். ஏவியர்கள் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஏவர ஆவி. இது ஏவினா என்னன்னா ஓப்பனா பொய் சொல்லும். பொய்ய பேசி 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 எல்லாரும் கடைசியில பொய்ய வந்து அப்படியே நம்பிடுவாங்க. இன்னைக்கு இந்த தேசமே இந்த பொய்யின் ஆவியில இருக்குது. சபையாகிய நீங்களும் நான் என்ன பண்ண போறோம் தெரியுமா? அந்த பொய்யின் ஆவியை விரட்ட போகிறோம். சத்திய ஆவியாகிய, புரிகிறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்றீங்க. கானானிய ஆவி, அருவருப்பின் ஆவி, நாய தன்னுடைய கடவுளா வச்சு நாயுடைய தலை, இன்னொரு மிருகத்தினுடைய உடம்பு, அதை வணங்குறவங்க. அதனாலதான் கானானிய ஸ்திரீ கிட்ட கர்த்தர் சொன்னாரு, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போட முடியாது. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்றாரு, அந்த ஆவிகளை முறியடிக்கிற வல்லமைய நான் உனக்கு தர்றேன். உங்க சபையில இந்த தேசத்துல ஒரு மர்மம் வரப்போகுது. உங்களுக்கு விரோதமா எழும்பினவங்களுக்கு மத்தியில கர்த்தர் உங்களுக்கு விடுதலையை தரப்போகிறார். அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org.